ராம் சீதா சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் எப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. சீதா வந்து கார்டு வந்து விளாடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து நான்சி வந்து கார்டு வந்து சீட்டை வந்து ஒரு மாதிரி வந்து ஷேக் பண்ணுறாங்க. ஏய் இவ மிகப்பெரிய ஆளாக இருப்பா போல இருக்கு. இவகிட்டலாம் மோதியெல்லாம் உன்னால் ஜெயிக்க முடியாது. கார்டு பாரு எப்படியெல்லாம் பறக்குது. மிகப்பெரிய கைகாரியாக இருப்பா. தேவையில்ல சீதா இப்போ கூட வந்து பின் வாங்கிடு. அசிங்கமாக இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி மீரா வந்து பேசுகிறாங்க. அதெல்லாம் இல்லை, என் பொண்ணு வந்து ஜெயிச்சிருவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ தான் தெரியுது யாரால உங்கள் பொண்ணு கெட்டு போகிறான்னு. நீங்கள் தான் முழுக்க முழுக்க காரணம். இந்த போட்டியில் தோத்தா என்ன ஆகும் தெரியும்ல. எனக்கு பயமாக இருக்குது. நான்சிலாம் விடவே மாட்டா. இது போட்டின்னு நினைக்காதீங்க, பின்னாடி மிகப்பெரிய ஆபத்து வந்துட போகுதுன்னு மீரா எத்தனையோ வாட்டி மல்லி கட்டுறாங்க. அந்த இடத்துல நான்சி வந்து காடு போடுறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு வாட்டி வந்து தோத்துடுறாங்க நம்ம சீதா. அப்படியே அசால்ட்டாக தான் இருக்காங்க. அதான் நான் சொன்னேன், யார் கேட்குறா. மொத்தம் 4-5 வாட்டி வந்து ரவுண்டு வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் தான் வந்து சீதா வந்து தோற்றுருக்காங்க. ரெண்டாவது வாட்டி கார்டு வந்து போடுறாங்க. சீதா வந்து மகாவுக்கு தேவையான கார்டை வந்து நான்சிக்கு தேவையான கார்டை வந்து போடுறதுனால அவங்களால ஜெயிக்க முடியல. ரெண்டாவது ரவுண்டும் தோத்துடுறாங்க. ஏய் ரெடியாக ரெடி, எப்படி இருந்தாலும் எனக்கு தேவையான கார்டு தான் நீ போட போகிற அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம நான்சி உடனே வந்து அப்போ தான் வந்து முத்தாரம்மா காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது, நான் எத்தனை வாட்டி உனக்கு சீட்டு வந்து விளையாட கற்றுக் கொடுத்துருக்கேன். முதல்ல ஆப்போசிட் காரங்களுக்கு என்னென்ன கார்டு எடுக்கிறாங்கன்னு முதல்ல நோட் பண்ணணும். அப்போனா அதை நோக்கி தான் அவங்களோட பயணம் இருக்கிறப்ப நீ பதிலுக்கு அதே கார்டை போட்டனா நீ தோத்துற மாட்டியா, என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது. ஓ அப்படியா சங்கதி, ஓகே ஓகே, அவங்க என்ன கார்டு போடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடக்கூடாது, ஓகே புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டின் சைஸில் வந்து ஒரு கார்டு போட்டு வேற ஒன்று எடுத்தாங்கன்னா அவங்க என்ன கார்டு போடுறாங்களோ அதே மாதிரி இன்னொரு கார்டு வந்து போடுறாங்க. அவங்களே வந்து ட்விஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்க தேவையில்லாமல் ஒரு கார்டு வந்து நம்ம நான்சி போட்டனால அதை வச்சு நம்ம சீதா வந்து ஜெயிச்சிட்டாங்க. சீதா வந்து ஜெயிச்சிட்டா. இன்னிலேருந்து தெரிஞ்சிச்சு இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு தான். சீதா 2 ரவுண்டு கண்டினியூஸாக ஜெயிச்சிட்டா. இந்த ரவுண்டில் ஜெயிக்கிறவங்க தான் வின்னிங் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகம். ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் நான்சி நீ ஊரை விட்டு போட வேண்டியதான். அப்படியா, எனக்கு தூக்கம் வருது, நான் வந்து எந்திரிச்சு நான் போகிறேன். எதுக்கு இவ்வளோ நேரம் மழுப்புறீங்க, இப்படியெல்லாம் பொங்காட்டம்லாம் ஆடாதீங்க. வாட் யூ மீன், பொங்காட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம நான்சி. அதாவது பயம் வந்து பாதியிலே ஓடுறது. ஏமாத்து வேலை பித்தலாட்டத்துக்கு தான் அப்படி சொல்லுவாங்க. நீங்கள் தூக்கம் வருதுன்னு சொல்லி பொய் சொல்லி நடிக்கிறீங்களே, அதனால தான் பசங்க எல்லாம் இப்படி பேசுகிறாங்கன்னு அஞ்சலி சத்யா பிரியா வந்து எல்லாரும் ஏன் இப்படி கேவலமாக விளாட்றீங்க, இன்ட்ரெஸ்டிங்காக தானே போகுது, ஆட்டம்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது, சீதா எப்படி விளாட்ணுன்னு கற்றுக்கிட்டா, எனக்கு என்ன கார்டு தேவையோ நான் கார்டு போடுறது எல்லாத்தையும் நோட் பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு தேவையில்லாத கார்டை வந்து போட்டால் அவள் ஜெயிச்சிட்றா. இதுலேருந்து என்ன தெரியுது, சீட்டு விளாட்றத விட அடுத்தவங்க என்ன சீட்டு போடுறாங்கன்னு பார்க்குறது தான் மிகப்பெரிய விஷயமா இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. ஐயோ இனிமேல் செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலேருந்தே தெரியுது அவங்க எவ்வளோ பெரிய பித்தலாட்டக்காரின் அப்படின்னு சொல்லி செம காமெடியான சீனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த இடத்துல சேதராமன் ரூம்லேருந்து தலானி வந்து க்ளவுஸ் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. நம்ம சுபாஷ் எப்படி இருந்தாலும் வந்து நான்சி கதையை இன்னியோட முடிச்சிடலாம். முடிச்சதுக்கப்புறமேட்டு என்ன ஆக போகுது, அடுத்தது ஒட்டுமொத்த சொத்தும் எனக்கு தான். அண்ணன் வந்து ரொம்ப சோகமாயிடுவாங்க. கம்பெனிக்கு அண்ணனுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஆகிடும். ராமுக்கு நார்த் இந்தியா பக்கம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம வச்சது தான் சட்டம். வேற லெவல் அச்சீவ்மெண்ட் தான். இந்த மகா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கு நான் ஒருத்தன் தான் சிங்கம். நான் சொல்கிறது தான் சட்டம். எவ்வளோ மதிப்பு மரியாதை, எத்தனை கோடி ரூபா சொத்து, எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணலாம், எத்தனை டாக்குமெண்ட் வேணாலும் நம்ம பேரில் வந்து ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது இல்லவா வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நோக்கி தான் இன்றைக்கி நான் போகிறேன். அர்ச்சனா வந்துடுறாங்க. அர்ச்சனா நீயும் கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கணும். நான் வந்து தலையில் வந்து இது மாதிரி வச்சு அமுக்கிறப்ப நீ காலை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். அவள் கதையை இப்போயே வந்து முடிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு என்னென்ன சிறப்பாக செய்யணுமோ அது எல்லாம் அடுத்ததையும் யோசிச்சு வச்சுருக்கேன். அப்படியாங்க, இன்றைக்கி நான்சி கதையை முடிக்கிறோம். நான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வந்துடுறேன். இனிமேட் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம அர்ச்சனாவும் சுபாஷும் அதுக்கேற்ற மாதிரியே வந்து பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலான் இருக்கிறப்ப, ஏங்க நைட் டைமில் போகலாங்க, நல்லா மிட் நைட்டில் இருக்கட்டும், 1 மணி 1:30 மணி வாக்கில் போனாதான் அவள் நல்லா அசந்து தூங்குவா, சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப கரெக்டாக தலானி எடுத்துகிட்டு அடிமேல் அடி வச்சு வராங்க. எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமேட்டுக்கு கதவை திறந்து நான்சி வந்து ஆல்ரெடி வந்து தலானி தான் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது தெரியாமல் வந்து அவங்க தலானி மேலேயே தலானி வச்சு அமுக்குறாங்க. ஒரு பக்கம் காலை கெட்டியமாக பிடிச்சிருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல தலானியை தான் பிடிச்சி வச்சுருக்காங்க நம்ம அர்ச்சனா. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். தலானியை பிடிக்கிறோமா காலை பிடிக்கிறோமான்னு தெரியாமே வந்து அவங்க செமையாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் வந்து வீடியோ வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான்சி ஒரு பக்கம் கையில் வந்து மாசாக ஒரு பொருளை வந்து வச்சுட்டு இருக்காங்க. இது தெரியாமல் கதை முடிஞ்சிச்சு, இனிமேட்டு ஷேர்லேருந்து எல்லாம் எனக்கு தான், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது லைட்டை ஆன் பண்ணுறாங்க. உட்காருங்க உட்காருங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன உன்னை வந்து அனுப்பிச்சி வச்சோன்னு நினச்சோமே,
பெட்ஷீட்டை திறந்து பாருங்க. ஏன்டா தலானியை பிடிக்கிறோமா காலை பிடிக்கிறோமானே தெரியாமல் நீங்கள் 2 பேரும் வந்திருக்கீங்க. அப்போனா மகாவை வந்து அமுச்சு வைக்கிறல உங்களுக்கும் வந்து ஏதோ பங்கு இருக்குமோ? சேச்சா அப்படியெல்லாம் இல்லை. எதுக்காக இது மாதிரி திட்டம் போட்டீங்க? 25% ஷேர் தானே உங்களுக்கு கண்ணை உறுத்துச்சு. உங்களெல்லாம் போய் நல்லவனு மகாலட்சுமி வீட்டில் வச்சுருந்தா பாரு. இவங்க தான் ஆக்சுவலி மகாலட்சுமி. இருந்தாலும் இவங்க நான்சிங்கிற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன். என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? நாங்கள் இங்கே வந்ததுக்கான ஆதாரம்லாம் உன்ட்ட எதுவுமே இருக்காது. நாங்கள் இங்கேருந்து போக தான் செய்வோம். இங்கேருந்து போனான்னு வச்சுக்கேன், என் கையில் என்ன பொருள் இருக்குன்னு பார்த்தியா? ஐயையோ இது வந்து ஏதாவது பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. வேணா குறி வைக்கட்டா உன் கண்ணுக்கு நேரா? என்ன பண்ணுதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, வாயை வச்சுட்டு அமைதியாக இருங்க. ஏய் என்னடா பெட்டில் உட்காடுறீங்க, தரையில் உட்காருங்க அப்படின்னு சொல்லும்போது தரையில் வந்து உட்காடுறாங்க அந்த இடத்துல. எதுவும் பேசக்கூடாது. இப்போ நான் ஒரு படம் காட்ட போகிறேன். அந்த படத்தை பாருங்கள். திரைக்கதை வசனம்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். செம க்ரைமாக இருக்கும்னு சொன்னேன். சுபாஷும் அர்ச்சனாவும் இப்போ காமெடி பண்ணாங்களே, அந்த காமெடி வீடியோ எல்லாத்தையும் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. இனிமேட்டு நான் சொல்கிறது மட்டும்தான் நீ செய்யணும். அதுக்கு மீறி ஏதாவது செஞ்சேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நான் போலீஸில் கொடுத்துருவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு கோர்ட்டில் கயிறு வாங்கி கொடுத்து தண்டனை வாங்கி கொடுத்துருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னே, அச்சச்சோ இன்னிலேருந்து நாங்கள் உங்களுக்காக தாங்க உழைக்க போகிறோம். எங்கள் மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்களுக்காக தாங்க உழைக்க போகிறோம். தயவு செஞ்சு போலீஸ்லலாம் அமுச்சு வச்சிடாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அவங்க ரூமுக்கு வராங்க. நீ மாட்டினது இல்லாமல் நானும் மாட்டின மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பேரதிர்ச்சியாக பாட்டமாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல. நம்ம சுபாஷும் அர்ச்சனாவும் அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது. முத்தாராமா தயவு செஞ்சு அவளை வீட்டை விட்டு துரத்தணும். நானும் மல்லு கட்டுறேன் நான்சியை. ஆனால் அவள் இங்கேருந்து போகிறானா பார்த்தா கண்டிப்பாக போக மாட்டேங்கிறா. உயிரை வாங்கிட்டு இருக்கா. என்ன செய்யறனே தெரிலன்னு சொல்லி சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஒரு பக்கம் ஜாக்கிங்லாம் வந்து மாதம் வந்து போயிட்டு வந்துட்டு நான்சி வந்து வராங்க. அதாவது நம்ம மகா வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி வீசிங் இருக்குல்ல. இப்போ இந்த புகையை வந்து சுவாசிச்சோன்னே அவங்க சத்தம் போடுறாங்க. ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க? வந்தா சாமி அது இதுன்னு பண்ணி சாம்பிராணி புகையை வீடு ஃபுல்லாக போடுறே, மூச்சு விட வேணாம். என்ன இதுவோ அப்படின்னு சொல்லிட்டு கனாமலாம் திட்டிட்டு போகிறாங்க. என்னது இந்த டயலாக்கு மாடுலேஷன் வேணால் வேறையாக இருக்கலாம். ஆனால் வாக்கியத்தை பார்த்தா ஒன்றா தானே இருக்குது. இந்த வாக்கியத்தை யார் என்ன சொல்லுவா? மூச்சு உணர்றத திணறல் ஆகுதா? அப்போனா நிச்சயம் இது யார் செஞ்ச வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. முத்தாரமா யார் சொன்னாங்கன்னு தெரியலையேனோட மகாவோட டயலாக்குன்னு தெரிஞ்சிருது. அப்போனா இவங்களுக்கும் மகாவுக்கும் சம்மந்தம் இருக்குமோ? இல்லை இவங்க தான் மகாவா? ஒன்றுமே புரியலையே. முத்தாரமா எதுவும் காட்டுங்கன்னு சொல்லும்போது, ஏய் பின்னாடி ஃபாலோ பண்ணால் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. அந்த முத்தாரம்மன் வாய்ஸ் வந்து குத்தனால குடுகுன்னு மாடிக்கு வந்து போகிறாங்க. அப்போன்னு பார்த்து மாடிக்கு போனவங்க அந்த பொருளை வந்து தேடுறாங்க. மகாலட்சுமி ஏதோ ஒரு பொருள் வந்து யூஸ் பண்ணி அந்த இதை வந்து குறைச்சிப்பாங்களே, அதே மாதிரி அந்த பொருள் வந்து எடுத்து பயன்படுத்தும் போது பார்த்துட்றாங்க நம்ம சீதா. அப்பனா நீ தான் மகாலட்சுமியா? அப்பனா நான்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்த இத்தனை நாளா? இந்த விஷயத்த பாஸ் கிட்ட சொல்லி உண்டு இல்லைன்னு ஆக்கணும். ஆனால் எனக்கு இந்த விஷயம் தெரியும்னு யார்ட்டையுமே சொல்லிடக்கூடாது. அப்போ நான் கூடிய சீக்கிரம் வந்து இது உண்மை இல்லை பொய்யுங்கிற விஷயத்த வந்து எல்லாட்டையும் வந்து நிரூபித்து காட்டுறேன். மகா நீ நான்சி ரூபத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கியா? உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்குறேன். ஆல்ரெடி என்கிட்ட இவ்வளோ வம்பு வழக்கு பண்ணுவேன் போதே நினச்சேன். என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. தலையே சுற்றுதே முத்தாரமா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சீதா.